வணக்கம் உறவுகளே. இன்று ஒரு பதிவு தேவ சமுதாயத்தில் ஒரு அருமையான ஒரு நல்ல வழக்கம் உள்ள ஒரு மணமகனை அறிமுகப்படுத்துகிறோம். இந்த மணமகனை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சொல்லுங்கள். இவருடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 2,81,217, அதாவது 28/12/17. இவர் பேர் வந்து சரவணகுமார். இவங்க வந்து ராஜகுல அகமுடைய தேவ சமுதாயத்தில் ராஜகுல அகமுடைய ஆனால் முக்குளத்தூர் எதுனாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கிறாங்க. இ சேவை மையம் வச்சிருக்கிறாங்க. அதாவது இ சேவை மையம் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளிக்குடியில் சொந்தமாக வச்சுருக்காங்க. சொந்த கடை, சொந்த வீடு எல்லாமே இருக்குது. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓ ரிட்டையர்டு. அப்பா வந்து பிடிஓ ரிட்டையர்டு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன்லாம் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரே பையன்தான், வேற யாருமே இல்லை. அம்மா அப்பா இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26/11/88. இவங்களுடைய நட்சத்திரம் வந்து திருவாதிரை நட்சத்திரம், மீன ராசி, திருமணத்தில் கள்ளிக்குடியில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க எப்படி எதிர்பார்க்காங்கன்னா, இப்போ இவ்வளோ வயசு ஆகி ஏன்னா ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவரும் கவர்மெண்ட்டில் ஒரு வேலை பார்த்துட்டு தான், ஒரு வேலையை வாங்கிட்டு தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காலத்தை கழிச்சிட்டாங்க. இப்போ பெண் கேட்கும் பொழுது வயசு 30 வயசு மேலே ஆயிடுச்சு, 36 வயசு ஆயிடுச்சு. அப்போ அவங்க வயசையும் பார்க்குறாங்க. இன்னைக்கு 30 வயசுக்கு மேலே எவ்வளோ பொண்ணு இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பெண் வீட்டுக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு பெண் வீட்டில் பார்ப்போம்ன்றாங்க. ஆனால் இவருக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெண் வீட்டிலுமே உடனடியாக பெண் வீட்டுக்காரங்க சம்பளம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? அதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், நகை நட்டு எதுவும் தேவையில்லை, வசதி வாய்ப்பே அவங்க எதிர்பார்க்கல. மறுமணம் தேவ சமுதாயத்தில் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்ல, முக்குளத்தராக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து வீடியோவில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறாங்க. நல்ல தன்மையான குணம், அமைதியான குணம், ஒரு வார்த்தை கூட கொஞ்சம் சவுண்டாக பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய மருமகா வந்து ஒரு மகளாக நினச்சிக்கிறாங்க. நகை நட்டு பணம் எல்லா வசதியும் இருக்குது. இவர் தான் மாப்பிள்ளை. சரிண்ணா, இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா உடனே வாங்க, உடனே முடிச்சு தரேன். இன்னொரு விஷயம், நான் இந்த திருமணத்தை சேவை மையத்தில் வந்து பதிவு கட்டணம் எல்லாத்தையும் வாங்குறேன். ஆனால் கமிஷன் எவ்வளோன்னு யாரையும் கடைப்படுறது கிடையாது. எல்லோருக்கும் இது சேவையாக தான் பண்ணுறேன், கொடுக்குறதா வாங்கிக்கிறேன். அதனால பெண் வீட்டுக்காரங்கெல்லாம் பணம் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை, கொடுக்குறதா வாங்கிக்கிடுவேன். இவரை பார்த்துக்கிட்டு அவங்க அப்பா வந்திருக்காப்புல, இவருடைய நல்ல மனசுக்கு ஒரு வீடியோ நான் போடுறோம். முக்குளத்தூரில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியுங்க. இவர் ஒரு நல்ல மனைவி அமைவதற்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நான் முயற்சியும் செய்கிறேன். நன்றியை வாழ்த்துக்கிறேன்.